Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good day to you all. Welcome to the free video series of JIT fourth series. வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோர்த் சீரீஸ் டியூட் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை இருக்கிற சேனல்ஸை கிளிக் பண்ணுறது மூலமாகவும் எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ரிசோர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோஸ்குள்ளே போவோம். ரைட். இப்போ முக்கியமாக ஒரு குறிப்பிட வேண்டிய விட என்னென்றா லாஸ்ட்டாக வந்த ஜிட் மாடல் பேப்பர், அதாவது பாஸ் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அதிகமாக விளக்கம் கேட்க சொல்லி தான் கேள்வியில் வந்திருக்கு. ஆகவே தியரி பார்ட்ஸ் கூடுதலாக ப்ராக்டிக்கல் பார்ட்ஸை விட்டுட்டு தியரி பார்ட்டில் கூடுதலான கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் அதில் கொஞ்சம் ஆழமான அறிவு இருந்தால் தான் அதுக்கான விளக்கங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட்டாக போன பேப்பர் மார்க்கிங்க்கு போன டீச்சர் சொன்னது என்னென்னா, ஸ்கீம்ல இருக்கிற விடைகள் அவங்க பெருசா எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஒரு மேலோட்டமான அறிவு இருந்தது போதும் தான் அதுக்குரிய புள்ளிகளை வழங்கி இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஒரு மேலோட்டமான அது பற்றிய ஒரு அறிவு ஒன்று இருந்தாலே போதும். அதுக்காக அந்த தியரி பார்ட்ஸையும் முக்கியமான பார்ட்ஸாக தான் நான் ஆர்டரா செஞ்சுட்டு வரேன். முதல் 3 முக்கியமான பார்ட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. இது 4வது பார்ட். இந்த பார்ட் முக்கியமா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐசிடியை பற்றி தான் பார்க்கப்படும். இப்ப ஒரு நவீன உலகில், அதாவது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல, மாடர்ன் வேர்ல்டுல ஐடிட ரோல் எங்கெங்க இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் செக்டர்ல யூஸ் பண்ணப்படுது. ஹெல்த் செக்டர், அக்ரிகல்ச்சர், வணிகம், இ பிஸ்னஸ்கள், இ கவர்னன்ஸ், அதாவது கவர்மெண்ட் நிறைய வேலைகளும் ஆன்லைன் மயப்பட்டு வந்தது. பாஸ்போர்ட் எடுக்கிறது சரி, என்ஐசி எடுக்கிறது சரி, இதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டோக்களை ஆன்லைன்லயா அப்லோட் பண்ணி கொள்றாங்க. கொப்பியை மட்டும்தான் உங்களுக்கு அனுப்பி கொள்றாங்க. அதாவது ஐடிட ரோல் இப்ப கவர்மெண்ட்லயும் செல்வாக்கு செலுத்துது. ஸோ அது பற்றிய ஒவ்வொரு செக்டர்ஸ்லையும் எவ்வாறு யூஸ் ஆகுது பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா கணனி சார்ந்த கல்வி முறை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஜுகேஷன். அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம கல்வியை பெற்றுக்கொள்வது. டிரெக்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் இல்லாம சர்ச் பண்றது மூலமா, ப்ரௌசிங் பண்றது மூலமாகவும், உங்களோட புத்தகத்துக்கு நோட்ஸை வச்சுக்கொண்டு மட்டுமே தேடக்கூடியது மூலமாகவும் தான் இந்த கல்வி அமையுது. முக்கியமா டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு இது வேலை உதவி செய்யுது. டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து இப்ப நான் இந்த யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அல்லது இப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்யறதுண்டா, இப்ப நான் கட்டுறத நீங்க இலங்கையில எந்த பாகத்துல இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். இதனால நன்மைகள் உங்களுக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடத்துல ரிசோர்ஸ் இருக்கிறன்னு ஒரு தேவையில்லை. எந்த இலங்கையில இந்த உலகத்துல எந்த பாட்டுல இருந்தாலும் அங்கிருந்து கல்விகளை பெற்றுக்கொள்ளலாம். அநேகமான டிகிரி கோர்சஸ் கூட இப்போ ஆன்லைன் மெத்தட்ல ஒரு ஸ்ட்ரிக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி டிகிரி கோர்ஸ் கூட செய்யறாங்க. இதைத்தான் சொல்றது டிஸ்டன்ஸ் லேர்னிங். நெக்ஸ்ட், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணப்படுது. உங்களுக்கு தெரியும், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்கூல்ல யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ், உங்களோட அட்மிஷன் நம்பர்ஸ், உங்களோட பேர்கள், உங்களோட அட்ரஸ், இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸா மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் அப்லோட் பண்ற ஒர்க்குக்கு நீங்க அசைன்மெண்ட்ஸுக்கு செஞ்சு விடை அளிக்கிறது, அவங்க திருத்தி போடுறது, டவுட்ஸ்களை கிளியர் பண்றது, ஆன்லைன் மூலமா டிஸ்கஷன் மேற்கொள்றது, இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு முழுமையான ஒரு சிஸ்டம்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். கடைசிக்கு முதல் கிளாஸ்ல பார்த்துருந்த மாதிரி ஸ்பெஷல் தேவைக்கு பயன்படுத்துற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வேற முக்கியமா எஜுகேஷன் செக்டர்ல யூஸ் என்னன்னா, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்கொள்ளலாம். ஒரு அட்ராக்டிவான மேனர்ல கற்றுக்கொள்ளலாம். அதற்கு மேலதிகமாக வீடியோக்கள், ஆன்லைன்ல அவைலபிள்ஸ் இருக்கிற வீடியோஸ் மூலமாக ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராக்டிக்கலை செய்ய முடியாத நிலைமை உங்களோட ஸ்கூல்ல நிலவினாலும் அதை வீடியோஸ் மூலமா பார்த்து ஒரு ப்ராக்டிக்கலுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் எஜுகேஷன் செக்டர்ல ஐடி இருக்கிறதால யூஸ். அப்படியே ஹெல்த் செக்டர்ல பாத்தீங்கன்னா முக்கியமா பயோமெடிக்கல் இன்ஜினியர்னு சொல்லலாம். அதாவது எங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணி கொள்றது, எங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை செக் பண்ணி கொள்ற மெஷின்ஸ், அதற்கு அதிகமாக
ஆப்ரேஷன் செய்யக்கூடிய மெஷின்ஸ், அதாவது சின்ன சின்ன ஆப்ரேஷன் செய்யக்கூடிய மெஷின்ஸ் கூட இப்ப வந்துட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஐடி இல்லாம சாத்தியம் இல்லை. ஆகவே அப்படி இருக்கிற நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற மெஷின்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது சொல்ல போறேன். இது வந்து முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுறது. இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் கூட கேட்டு வரலாம். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது கணினிப்படுத்திய உடலின் அச்சுப்படை பொறி. இதை இங்கிலீஷ்ல கூடுதலா உங்களை கேட்க மாட்டாங்க. கெட் மெஷின், கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்சியல் டொமோகிராஃபி மெஷின். கெட்டோட விரிவாக்கம் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள். அதே போல காந்த பரிவு பிம்பமாக்கி பொறி, எம்ஆர்ஐ ஸ்கேனிங். எம்ஆர்ஐ ஸ்கேனிங் தெரியும் உங்களுக்கு, ஃபுல் பாடி ஸ்கேனிங் பண்றது. அதே போல கெட் ஸ்கேனிங்கிறது வந்து உடல்ல இருக்கிற பாகங்களை 3D தொழில்நுட்பம் மூலமாக அறிந்து கொள்றதா இந்த கெட் ஸ்கேன். மின் இதே வர இசிஜி மெஷின் தெரியும் எங்களுக்கு. இசிஜி பெற்றுக்கொள்றது தெரியும், அதாவது ஒரு கிராஃப் மூலமாக ஒரு அவுட்புட்டை தரும். அண்ட் கார்டியக் ஸ்கிரீனிங் மெஷின், இது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை இனங்காண்டதுக்கு பயன்படுத்துறதுதான் கார்டியக் ஸ்கிரீனிங் மெஷின். இதே நோய் திரையிட பொறி. அண்ட் இஇஜின்னு சொல்றது மின் மூளைய வரையியற் பொறி. இது வந்து கத்தி சண்டை நினைக்கிற படம், அதில் வடிவேல் யூஸ் பண்ற அந்த மெஷின் தான் இது. இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. இது பிரெயின்ல, அதாவது ஹெட்ல சில சில எலக்ட்ரிக் நோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து வர எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமாக நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை மானிட்டர் பண்ற டிவைஸ் தான் இஇஜி. பிளட் சுகர் டெஸ்டிங் மெஷின் தெரியும், நீங்க வீட்டை இப்போ வச்சிருப்பாங்க, ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி சுகர் டெஸ்ட் பண்ணி கொள்றது. அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மெஷின், எலக்ட்ரானிக்கல்ல வந்துட்டு அதை யூஸ் பண்ணி ப்ரெஷரை மெஷர் பண்ணி கொள்றது. இதான் ஹெல்த்ல இருக்கிற முக்கியமான டிவைசஸ். நெக்ஸ்ட் முக்கியமான யூஸ் தான் ஹெல்த் செக்டர்ல மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ற மெஷின்ஸ், அதாவது பிளட் டெஸ்டிங், யூரின் டெஸ்டிங், இதுகளுக்கு யூஸ் பண்ற மெஷின்ஸ். அண்ட் ஆபரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ற மெஷின்ஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Wait a minute. சாரி, சில ஸ்கிரீன் ஷேர். ரைட், உங்களுக்கு எண்டோஸ்கோபி தெரியும்னு நினைக்கிறேன். எண்டோஸ்கோப் வாய் மூலமா உள்ள அனுப்பி கேமரா மூலமாக உள்ள இருக்கிற இதா பாக்குறது. இது இப்ப ஸ்டெம் வைக்கிறேன்னு சொல்றது. ஹார்ட்டுக்கு சின்ன அடைப்புகள் இருந்தா எண்டோஸ்கோபி மூலமாவே ஒரு சின்ன மெஷின்ஸ் அனுப்பி அந்த ஆப்ரேஷன்ஸை செஞ்சு கொள்வாங்க. இதைத்தான் சொல்றது ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ற மெஷின்ஸ். அண்ட் டெலிமெடிசின் கேள்விப்பட்டிருப்பீங்க, தொலை மருத்துவம். ஐடியை பயன்படுத்தி மட்டுமே நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறார். நோயாளி வீட்டில் இருப்பாரு, அவருக்கான சிகிச்சைகளை கொஞ்சம் சில மானிட்டர்ஸை யூஸ் பண்ணி, அதாவது இப்படியான மெஷின்ஸ், பிளட் ப்ரெஷர் டெஸ்டிங் மெஷின், சுகர் டெஸ்டிங் மெஷின்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணி கொண்டு தேவையான மெடிசின்ஸை தூர இடத்துல இருந்து ப்ரிஸ்கிரைப் பண்றதா டெலிமெடிசின். அண்ட் இதே மட்டும் இல்ல, இதே போல நிறைய இருக்கு டெலிமெடிசின்ல. அது ஒன்றுதான் வீட்டுல இருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள இப்ப நான் படிச்சுட்டோம். தொலை சிகிச்சை பராமரிப்பு அதுவும் பார்த்துட்டோம். தொலை மருத்துவத்தால் அறிவுறுத்தல்களை பெறதுண்டா ஒரு டாக்டர், கன்சல்டன்ட் டாக்டர்கிட்ட இருந்து தேவையான அட்வைஸை பெற்றுக்கொண்டு இங்க ஒர்க் பண்றதா கன்சல்டன்சி. நெக்ஸ்ட் தொலை அறுவை சிகிச்சை. இப்ப டெக்னாலஜில அட்வான்ஸ்மெண்ட்ல பிசிக்கலா டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லாட்டியும் மெஷின்ஸை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி அவர் அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண இங்க ஒர்க் ஆகுற மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்தது. ஸோ இதோட யூஸ் வந்து பிசிக்கலா டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லாட்டியும் எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது கன்சல்டன்ட்ஸ் வந்து தூரடங்கள்ல இருந்து இங்க இருக்கிற ஆளுக்கு ஆப்ரேஷன் செய்யலாம். அண்ட் மெடிக்கல் டெலிட்ரைனிங் சொல்றது தொலை பயிற்சி. இது என்னன்னா மெடிசின் படிக்கிறார்கள், அதாவது டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் ட்ரைனிங் பண்றார்கள் அல்லது மெடிக்கல் பேராமெடிக்கல் படிக்கிறார்கள். அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அதுக்காக என்ன செய்யறேன்னா தூரடங்கள்ல இருந்து வீடியோ கேமரா டெக்னாலஜி மூலமாக ட்ரைனிங்ல பெற்றுக்கொள்றோம். ரைட், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு போனா
அதுல உங்களுக்கு அநேகமா இது தெரிஞ்சிருக்கும். வானிலை அளவீட்டு பொறி, வெதர் கண்டிஷன் செக் பண்ற டிவைசஸ், தன்னியக்க களை அகற்றும் பொறி, இதை சொல்றது வீட் ஆட்டோமேட்டிக் வீட் ரிமூவிங். இந்த மெஷின் களைகளை தானாவே அகற்றக்கூடியது. அதே போல கிரீன் ஹவுஸ் தெரியும். கிரீன் ஹவுஸ் நமக்கு தேவையான சூழல் தகமைகளை பேணி அந்த பிளான்ஸை வளர்க்கறது தான் கிரீன் ஹவுஸ். அதற்காக ஐடி யூஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், சொட்டுமுறை நீர் வழங்கல் நம்ம நார்மலாகவும் செய்யலாம். பட் ஆட்டோமேஷன் ஐடி யூஸ் பண்ணி செய்யற நன்மை என்னன்னா, எந்த டைமுக்கு எவ்வாறான நீர் எந்த அளவுல கொடுக்கலான்னு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொள்றோம். அண்ட் ஃபீல்ட் கண்டிஷன் டெஸ்டிங் மெஷின்னா பயிரிடும் நிலத்தின் நிலைமை அறியும் பொறி. அதாவது ஒரு நிலத்துல பயிரிடலாமா இல்லையா என்றதை அறிந்து கொள்றதுக்கு யூஸ் பண்ற மெஷின்ஸ் தான் இது. இதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கண்டிஷன்ஸை மெஷர் பண்ணி பயிரிட முடியுமா இல்லையான்னு அறிந்து கொண்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அண்ட் செடி நாட்டும் பொறி, ரோபோ டெக்னாலஜி. ரோபோஸ் தான் தானாவே சீட்லிங்ஸை பிளான் பண்ணும். அதே போல அறுவடை செய்யுது. ரோபோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானாவே அறுவடை செய்யுது, ஹார்வெஸ்ட் பண்றது. இதுகள் தான் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ற மெயின் டிவைசஸ். ரைட். நெக்ஸ்ட், அரசாங்கத்துறை, மின் அரசாங்கம்னு சொல்றது www.gov.lk தான் ஸ்ரீலங்கன்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், www.gov.lk. இதான் கவர்மெண்ட் ஒபிஷியல் வெப் போர்ட்டல். இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் இவ்வளவு சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸுக்கு கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸா படிக்க போறோம். அதைத்தான் சொல்றது கவர்மெண்ட் சர்வீசஸ், இ கவர்மெண்ட் சர்வீசஸ். இ கவர்மெண்ட் சர்வீசஸ், இ கவர்மெண்ட் சர்வீசஸ் 4ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் டு சிட்டிசன். கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ் தான் மீனிங் பிரஜைகளுக்கு கவர்மெண்டால் வழங்கப்படுற சேவைகள். இதுக்கு உதாரணமாக டெக்ஸ் கொடுக்கறது, ஆன்லைன்ல டெக்ஸ் பே பண்றது, வெஹிக்கிள் ரெவென்யூ லைசன்ஸ் அதான் சொல்றது, டெக்ஸ் எடுக்கிறது போன்ற சேவைகளை G2Cக்குள்ள உள்ளடக்கலாம். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அது இன்னொரு கவர்மெண்ட் மூலமான நடவடிக்கைகள். அதாவது வெளிநாட்டுல இருந்து வர ஆட்களுக்கான சர்வீசஸ் தான். விசா எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், விசா டீடைல்ஸ், கஸ்டம் டீடைல்ஸ், அதாவது சுங்க திணைக்களத்துல தகவல்கள் போன்றவற்றை கொடுக்கறது தான் கவர்மெண்ட் சர்வீசஸ். அதில் ஷார்ட் ஃபார்ம் G2G. அதே மாதிரி சிட்டிசன்ஸுக்கு G2C. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டேக்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸுக்கு யூஸ் ஆன தகவல்களை சர்வீசஸ் கொடுக்கறதா G2B. அதாவது கட்டுப்பாட்டு விலைகள் அறிவிக்கிறது, அதே போல பிசினஸ் டேக்ஸ் டீடைல்ஸ் வழங்குறதுல கொடுக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான கெசட்ஸ், சர்க்குலர்ஸ் போன்றவற்றை வெளியிடுறது, அவங்களுக்கான சம்பள உயர்வுகள், இன்கிரிமெண்ட்ஸ் பற்றிய டீடைல்ஸ் வழங்குறது, இது இவ்வாறான தகவல்களை வழங்குறது தான் G2E. நெக்ஸ்ட், பிசினஸ் அண்ட் பினான்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், முக்கியமா ஏடிஎம் டீடைல்ஸ், அதாவது இ பேங்கிங் தான் முக்கியமா பிசினஸ் அண்ட் பினான்ஸ்ல யூஸ் ஆகுறது. ஏடிஎம், சிடிஎம் போன்றவற்றை யூஸ் பண்றது. இ காமர்ஸ் தெரியும், ஆன்லைன்லயே வர்த்தகம் செய்யறது. டராஸ், அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா, தேமு போன்ற ஆன்லைன் தளங்கள்ல பர்ச்சேஸ் பண்றது தான் இ காமர்ஸ். அதே போல ஆன்லைன் பிசினஸ், ஆன்லைன்லயே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸ்பான்சர்ஷிப், வீடியோ ஸ்பான்சர், யூடியூப்ல வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதுக்குள்ள வரும். அதாவது ஐடில யூஸ் தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல பிசினஸ் அண்ட் பினான்ஸுக்குரிய யூஸ். தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியல் பிரச்சனைகள், வளர்ச்சியின் பிரச்சனைகளை பார்ப்போம். முதலாவதாக சட்ட பிரச்சனை. அதாவது ஒன்றை உருவாக்கும் போது அது நன்மைகள் எவ்வாறு இருக்கும், அதே போல தீமைகள் இருக்கும். அதே போல ஐடியால வர தீமைகள்ல முக்கியமான ஒன்று சட்ட பிரச்சனை. எவ்வாறான சட்ட பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா,
டேட்டா தெஃப்ட், பிரயோக தகவல்களை களவாடுதல். அதாவது ஒருவருடைய பிரத்யோக தரவுகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த், ஐசி நம்பர், அவரோட அட்ரஸ், அவரோட ஃபேமிலி டீடைல்ஸ், இவ்வாறான தகவல்கள் தான் ஒரு ஆட பிரத்யோக தகவல்கள். இந்த தகவல்கள் ஏன் இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட தகவல்கள் இன்னொரு ஆளுக்கு தெரியும் போது அவர் உங்களோட பேர்ல இன்னொரு வேலையை செய்யறது ஈஸியா போயிடும். உங்களோட பேர்ல ஃபேக்கான வேலைகளை செஞ்சு கொள்வார். சோ அதுக்கான இப்ப அந்த பேரை பயன்படுத்தி அவர் ஒரு குற்றம் செய்வாரா இருந்தா அது உங்களுக்கான பிரச்சனையா வந்து முடியும். அதனால இந்த பிரத்யோக தரவர்கள் ஒன்லைன் மூலமா களவாடப்படுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல ஹேக்கிங், அனுமதியின்றி கணினிக்குள்ள பிரவேசிக்கிறது. இந்த ஹேக்கிங்கால மிகப்பெரிய கொம்பனி சோர்சரி, கவர்மெண்ட் சோர்சரி, அவங்களோட டீட்டெயில்ஸ், பிரைவேட் டீட்டெயில்ஸ் களவாடப்படுறது. இதனால எக்கனாமிக்கலி கொலாப்ஸ் ஆகலாம், லீகலான பிரச்சனைகள் வரலாம், இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் திருடுறது. இத இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்லப்படுறது ஒரு புதிய படைப்பு, உலகத்துக்கு ஒரு புதிய படைப்பை கொண்டு வர்றது. இப்ப தண்ணியில ஒரு வாகனத்தை செஞ்சிருக்காங்க, இது ஒரு புதிய படைப்புன்னு வச்சுக்கொண்டா அந்த படைப்பு அவருக்கு தெரியாமலே திருடப்பட்டு அதே விதத்துல செய்யப்பட்டு அவர் அதை சந்தைப்படுத்துறதுக்கு முன்னமாகவே அவரு இந்த களவெடுத்தால், அதாவது திருடப்பட்ட நபர் அதை சந்தைப்படுத்தி அவருக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை திருடுறதுதான் முக்கியமான சட்ட பிரச்சனை. இதை சொல்ற நுண்ணறிவு சட்டம். அவர உரிமையாளர் அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் இவ்வாறான வேலைகளை செய்யணும். ஆனா இவங்க அனுமதி பெறாம செய்யறது இது ஒரு சட்டவியலான பிரச்சனை. அண்ட் பைரசி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் பெய்ட் பண்ணி யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேரா இருந்தா அதை நம்ம காசு கொடுக்காம கிராக் பண்ணி யூஸ் பண்றோம். இதனால அந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஏற்படலாம். அதே போல நீங்க அவ்வாறு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து சில லட்சங்கள் முதல் பல கோடி வரை நஷ்டஈடு வாங்குவதற்கான முழு அதிகாரமும் அந்த கம்பெனிக்கு உள்ளது. அதுதான் இதுல சூழல் இருக்கு. சாஃப்ட்வேர் பைரசி, பைரசின்னு சொல்றது திருடுறது. சாஃப்ட்வேர் பைரசின் தான் சாஃப்ட்வேர்ல திருடு. விழுமிய பிரச்சனை என்று சொல்றது சமூக பிரச்சனை. சமூகத்துக்கு நம்ம இதால இருக்கிற பிரச்சனைகள் விழுமிய பிரச்சனை. அதுல முக்கியமானதான் எழுத்து திருட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பெலிஜியரிசம். இதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆள்கிட்ட கவிதைகளை திருடி போடுறது கூட ஒரு பிழையான விடயம். அப்படி ஒரு ஆள்கிட்ட கவிதையை நம்ம போடுறோம்டா அவர நேம் அல்லது அவர தகவல்களை நம்ம குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிடாத பட்சத்துல அது பலிஜியரிசம், எழுத்து திருட்டாக போய்விடும். அதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஒவ்வொரு ஆக்கங்களை, இன்னொரு ஆண்டு ஆக்கங்களை நம்ம பயன்படுத்தும் போது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தான் இதுல காட்டியிருக்கு. எடுத்துக்காட்டல், சைட்டிங், எழுத்தாளர் தகவல்களை கொடுப்பது. மேற்கோள் காட்டல், இப்ப நம்ம ஒரு பரகிராஃப் எழுதியிருக்கோம், அதுல ஒரு வசனம் மட்டும் இன்னொரு ஆள் வேண்டா அதை மேற்கோள் குறிப்புல போட்டு இவரால் கூறப்பட்ட வசனம் சொல்லும் போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல ரிஃபரன்ஸ், ஒரு கட்டுரையில எல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு லாஸ்டா ரிஃபரன்ஸ் ஃப்ரம் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுடைய கவர்மெண்ட் சிலபஸ் புக்ஸ்ல கூட பெரும்பாலும் ரிஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. காரணம் வேறு வேறு புத்தகங்கள்ல இருந்து பெறப்பட்ட தகவல்கள், அதனால ரிஃபரன்ஸ் போடுவாங்க. இவ்வாறான வேலைகளை செய்யறது மூலமாக எழுத்து திருட்டுல இருந்து நாம தப்பித்துக் கொள்ளலாம். இதே போல சாதனங்களுக்கான பிரச்சனை. இவ்வளவு நேரம் லாஜிக்கலான பிரச்சனைகளை பார்த்திருக்கோம், சமூக பிரச்சனைகள். இப்ப பார்க்க போறது டிவைசஸுக்கான பிரச்சனை. ஒன்று, கணனி திடீரென செயலிழத்தல், அதிக மின்னோட்டம் காரணமாக, அதாவது ஹை எலக்ட்ரிசிட்டி, ஹை வோல்டேஜ் காரணமாக டிவைசஸ் ஒர்க் ஆகாம போறது, திடீர்னு டீடைல்ஸ் எல்லாம் இல்லாம போறது, ஓவர் ரைட் ஆகிறது, ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்டா போறது, ஹேக் பண்றது மூலமா திருடு போறது, அண்ட் மலேசியஸ் சாஃப்ட்வேர், வைரஸ் போன்ற மலேசியஸ் சாஃப்ட்வேர்ஸால அது அழிக்கப்படுறது அல்லது ஓவர் ரைட் பண்ணப்படுறது. இதுதான் கம்ப்யூட்டருக்கு வர பிரச்சனை. இத பாதுகாக்கிறதுக்கான முறைகள், பௌதிக பிரச்சனைக்கு பாதுகாப்பான முறைகள் தான். அதாவது உடைத்தல்,
ஹீட் ஆகுறது, ஓவர் ஹீட் ஆகுறது, கரண்ட் ஃப்ளோவால பழுதா போறது, பௌதிக பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஒன்று முதலாவது போட்டிருக்கு பாருங்க. யூபிஎஸ் யூஸ் பண்றது, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. உங்களுக்கு தெரியும், சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்றதுனால மின் தடைகள் ஏற்பட்டால், எதிர்பாராமல் திடீர்னு கரண்ட் கட் ஆயிட்டா கரண்ட் வந்து சேதப்படாமல் பாதுகாக்கும். திடீர்னு கரண்ட் போனாலும் கரண்ட் ஃபாஸ்டா ஆஃப் ஆகாது, ஒரு கொஞ்ச நேரம் சார்ஜ் நிற்கும். உங்களுக்கான தகவல்களை உங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையை சேமித்து வைத்துட்டு கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணா சரி, திருப்பி எடுத்து அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை உடனே ஸ்டாப் ஆயிரும். ஒன்று அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லாம போய் அழிஞ்சிடும். இன்னொன்று கம்ப்யூட்டருக்கு அது ஒரு பிரச்சனையா அமைஞ்சு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட. அண்ட் ஹார்ட்வேர் ஃபயர்வால் ஒன்று சொல்றது, ஹார்ட்வேர் ஒரு ரவுட்டர் மாதிரி அல்ல ஒரு வைஃபை மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று தான். இதை யூஸ் பண்ணி நம்ம பாதுகாப்பு வழங்கும் போது இன்னொரு நபர் ஹேக் பண்றதுல இருந்து தவிர்த்துக்கொள்ளும். நெக்ஸ்ட், ஒழுங்கா கதவு மூலம் மட்டுப்படுத்தப்பட்ட பிரவேசம் தான் எக்ஸஸ் எல்லாருக்கும் வழங்காம ஒரு கொம்பனியா இருந்தா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய கொம்பனியா இருந்தா நீங்க பார்த்திருப்பீங்க, எக்ஸஸ் கார்டு வாங்கியிருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் வந்து அந்த எக்ஸஸ் கார்டை காட்டினா டோர் ஓப்பன் ஆக உள்ள போய் ஒர்க் பண்ணுவாங்க. இதைத்தான் சொல்றது மட்டுப்படுத்தப்பட்ட பிரவேசம். அண்ட் சிசிடிவி யூஸ் பண்றது தெரியும், திருத்துக்கள் நடைபெறாம பாதுகாக்கலாம். அண்ட் எழுச்சி பாதுகாப்புன்னு சொல்றது சர்ச் ப்ரொடெக்டர். இதை யூஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது, கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது திடீரென்று எதுவும் மின்சார பிரச்சனைகள் ஏற்பட்டால் சர்ச் ப்ரொடெக்டர் டிவைசஸை அந்த பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்து கொள்ளும். அதே போல முக்கியமா பௌதிக பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்புறதுக்கான முக்கியமான வழி ஒன்று, டஸ்ட் ஃப்ரீயா வச்சிருக்கணும், அதாவது கிளீன்லினஸா அந்த இடத்த வச்சுக்கொள்ளணும். அடுத்தது மாய்ஸ்சரைசேஷன், ஈரழிப்பு இல்லாம அதை பேண வேணும். அப்படி பேணும்போது கம்ப்யூட்டருக்கு பௌதிக ரீதியான பாதுகாப்பு அதிகமாக்கும். அதே போல லாஜிக்கல் செக்யூரிட்டி, அதாவது உள்ள என்டர் பண்ணி ஹேக் பண்ணப்படாம அல்லது உங்களோட டேட்டாஸ் திருடப்படாம இருக்கிறேன்டா யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் போடுறது, சாஃப்ட்வேர் ஃபயர்வால் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணினா ஹேக்கிங்கை பாதுகாக்கலாம். அண்ட் சடுதியாக டாக்குமெண்ட்ஸ் உங்களோட டேட்டாஸ் லாஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கொள்றேன். பேக்கப்ண்டா மீனிங் நீங்க செய்யற ஒரு டாக்குமெண்ட் காப்பீஸை இன்னொரு டிவைஸ்ல சேவ் பண்றேன். அப்படி சேவ் பண்ற மூலமாக இந்த டிவைஸ்ல அழிஞ்சாலும் மற்ற டிவைஸ்ல இருந்த அந்த டாக்குமெண்ட்ஸை திருப்பி எடுத்து மீள பயன்படுத்தலாம். இதுக்காக யூஸ் பண்றதுதான் பேக்கப்ஸ். நெக்ஸ்ட், ஸ்ரீலங்கால டேட்டா ப்ரொடெக்ஷன் பண்ற நிறுவனங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா வந்து ஒரு முக்கியமான டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் முக்கியமான ஒரு, அதாவது முடிவெடுக்கிறதுக்கு டிசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு முக்கியமான ஒன்றுதான் இன்ஃபர்மேஷன். அவ்வாறான இன்ஃபர்மேஷன்ஸ் பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பும். அதே போல அது திருட்டு போனா அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சில நிறுவனங்கள் தான் இந்த டேட்டா செக்யூரிட்டி சென்டர்ஸ். அதுல ஒன்று ஐசிடிஏன்னு சொல்றது, தகவல் தொழில்நுட்ப தொடர்பான தொழில்நுட்பவியல் முகவர் நிலையம் ஏஜென்சி, ஐசிடிஏ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி. அண்ட் ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் சிஆர்டின்னு சொல்றது, இவங்களும் இதே போல ஒரு நிறுவனம். அதே போல இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தகவல் பாதுகாப்பு முகாமைத்துவ முறைமை நிறுவனம், இவங்களும் தகவல் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுறாங்க. இது மூன்றுமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதே போல ஐசிடினால் ஏற்படும் உடல் கேடுகள், நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றதால உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்க போறோம். மேல்வரும் தகைப்பு காயம்னு சொல்றது, அதாவது உங்களுக்கு பேக் போன்ல பெயின் வாரது, முள்ளந்தண்டுற பிரச்சனைகளை வாரது, முழங்கைகள்ல கை மண்ணுக்கட்டுகள்ல பிரச்சனை வாரது தான் சொல்றது மேல்வரும் தகைப்பு காயம். இது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஒழுங்கான கொன்னிலைகளை பேணாம, அதாவது ஒழுங்கான போஸ்டர்ஸை மெயின்டைன் பண்ணாம டிவைஸ் யூஸ் பண்றதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் கணினி பார்வை சகசம், கம்ப்யூட்டர் விஷன் சிம்டம்னு சொல்றேன். அதாவது தொடர்ந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்றது மூலமா அல்லது யூஸ் பண்றதால உங்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அல்லது உறுத்தல்னு சொல்லலாம், கண் அரிப்புன்னு சொல்லலாம், அதான் சிபிஎஸ். அண்ட் தலைவலி உங்களுக்கு தெரியும், அதிகமா ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணும்போது தலைவலி ஏற்படும். ஸ்ட்ரெஸ், அதாவது டெக்னாலஜி டிவைசஸோடய நீங்க எப்பயும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் எப்பயுமே இருந்து கொண்டு, இவைகள் தான் ஐசிடியால் ஏற்படும் உடற்கேடுகள். இத பாதுகாப்புறதுக்கான முறைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பேணும் வழிகள்,
இந்த இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கண் மட்டத்துல கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்றது. ஒரு கதிரையில உட்கார்ந்து இருக்கிற மெத்தடை பாருங்க. இப்படி உட்கார்ந்து இருந்து கண் மட்டத்துல வைக்கிறது. 20 தொடக்கம் 28 இன்ச்சஸ், அதாவது 40 தொடக்கம் 75 சென்டிமீட்டர்ஸுக்கு இடையிலான தூரத்துல ஸ்கிரீன் வைத்திருந்தா கண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பு குறைவா இருக்கும். அதே போல முதுகு பரியையும் நாரியையும் நேராக தோலை லேசாகவும் வைத்திருக்க ஷோல்டர்ஸை லூஸ் பண்ணி கண்ணில கதிரையில பேக் படுற மாதிரி, கதிரையில பேக்ல நம்மளோட பேக் படுற மாதிரி ஒழுங்கா உட்கார்ந்து இருந்தா, ஒழுங்கான போஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கும் போது நோய்கள் ஏற்படுறது குறைக்கும். அண்ட் கண் கலப்படாதவாறு கணினி திரையில் ஒளியை சீராக்கல். உங்களுக்கு இப்ப தெரியும் நைட் லைட்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நைட் லைட்டை யூஸ் பண்றது மூலமா, அல்லது ப்ளூரே ஆஃபிங் சிஸ்டம், ப்ளூரே ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கு. ப்ளூரேஸ் ஆஃப் பண்றது மூலமாக கண்ணை பாதுகாத்து கொடுக்கும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா ஸ்கிரீன்ல இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்றது. இப்ப ஒரு குறிப்பிட்ட 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்கிரீனை பார்க்காம வேறொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணும்போது தொடர்ச்சியான பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாத்து கொடுக்கும். அண்ட் முக்கியமா உட்கார்ந்து இருக்கும் போது நிலத்துகளை கால் படுற மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். நமக்கு கதிரைகளை நீங்க கம்ப்யூட்டர் லேப்ல பார்த்திருப்பீங்க, அட்ஜஸ்டபிள் சேர் இருக்கும். அதுக்கான ரீசன் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு உயரத்துக்கு ஏற்ப இருப்பாங்க. உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கால் நிலத்துல படுற மாதிரி உட்கார்ந்து இருந்தா தான் காலுக்கான பிரச்சனைகள் இல்லாம போகும். அதே போல கீபோர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது முழங்கைக்கு நேரா வச்சு கையை எல்போஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 90 டிகிரி வர மாதிரி கையை வச்சு யூஸ் பண்ணும். இதுதான் உடல் ஆரோக்கியத்தை பெற்ற வழி. நெக்ஸ்ட், சோசியல் மீடியாஸ். உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாஸ் இதால வர பிரச்சனைகளும் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. நல்ல விடயம் ஒன்று பார்த்தீங்கன்னா மக்களிடையே தொடர்புகள் ஏற்படுறது, பப்ளிக் ஒப்பீனியன்ஸ். எல்லாரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகலாம், எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். இதன் மூலம் எல்லாருடைய திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும். அதே போல பாதகமான விளைவு அன்சூட்டபிள் ஃப்ரெண்ட்ஷிப், பிழையான நட்புகள், பிழையான சிந்தனைகள். அதே போல பிழையான அட்வைஸ்கள் மூலமாக, அதாவது சூட்டபிள் இல்லாத அட்வைஸ்கள் மூலமாக நாம் திசை திருப்பப்படுதல், இவ்வாறான நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கு. இது சோசியல் மீடியால வர தீமைகள். இ வேஸ்ட்ன்றது இப்ப உலகத்துல பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பெரிய விஷயம். இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக அதிகமாக இலத்திரல் கழிவு சேருது. இலத்திரல் கழிவுகள் நீங்க பாத்தீங்கன்னா மின்னினால் அல்லது மின் கலத்தினால் தொழிற்படும் பல்வேறு இலத்திரல் உற்பத்தி பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக்கலி வேலை செய்யற அல்லது ட்ரை செல்ஸ், அதாவது பேட்டரிஸ் மூலம் ஒர்க் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்குரிய காலங்கள் முடிவடைந்த பின் ஒரு கம்ப்யூட்டர் பழுதா போயிட்டுன்னா மானிட்டர் தூக்கி அப்படியே வீசினா அது ஒரு இ வேஸ்ட். ஒளி சாதனங்கள்ல உங்களுக்கு சவுண்ட் டிவைசஸ், அச்சு பொறிகள், பிரிண்டர்ஸ், சிஎஃப்எல் குமிழர் தெரியும், சிஎஃப்எல் பல்ஸ், பழைய டிவிஸ், பழைய போன்ஸ், ஸ்கிரீன்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், கீபோர்ட், மவுஸ் பழுதா போன தூக்கி வீசப்பட்டால் அது ஒரு இ வேஸ்ட். இதன் மூலமா என்ன பிரச்சனை ஏற்படும் பாத்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ், சிலிக்கான் போன்ற ஹெவி மெட்டல்ஸ் சூழலுக்கு விடுவிக்கப்பட்டு அது திருப்பி நம்மளே சாப்பாடு மூலமா நம்மளே கலந்து நமக்கான கேன்சர் போன்ற கொடிய நோய் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது. இதை எவ்வாறு குறைக்கிறதுக்கான மெத்தட் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற 3R மெத்தட். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ்ண்டா பயன்பாட்டை குறைத்து. ஒரு கம்ப்யூட்டர் பழுதா போனா அதை தூக்கி வீசிட்டு இன்னொரு கம்ப்யூட்டர் வாங்கும் போது ஒரு இ வேஸ்ட் உருவாகும். அதே இது ஒரு கம்ப்யூட்டர் பழுதா போன கம்ப்யூட்டர் திருத்தப்பட்டு பாவிச்சா புதுசா வர டிவைஸ் குறைக்கப்படும். இதைத்தான் சொல்றது ரெடியூஸ். அதே போல ரீயூசிங் தான் பழுதா போன ஒரு சிபியூன்னு சொல்லப்படுறது, அது போல சிஸ்டம் யூனிட், முறைமை அழகு. அதை என்ன செய்யறதுன்னா வடிவா கிளீன் பண்ணி அது ஒரு பூ வாசா யூஸ் பண்றது, ஒரு ஃப்ளவர் வாசா யூஸ் பண்றது ரீயூசிங். அது வேஸ்டா போகாம ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுறது. அதே போல ரீசைக்கிள், உங்களுக்கு தெரியும் ரீசைக்கிளிங் சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க இந்த பொருட்களை அனுப்புறது மூலமா திருப்பி அவங்க அதே பொருட்களை ரீசைக்கிள் பண்ணி வேறொரு பொருளாகவோ அல்லது அதே பொருளாகவோ மாறும். இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் ஜப்பான்ல நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ்ல யூஸ் பண்ண கோல்டு மெடல்ஸுக்கு யூஸ் பண்ண கோல்டு பழைய மொபைல் எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சின்ன சின்ன
கோல்டு பார்ட்டிகல்ஸ் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டதுதான் அந்த கோல்டு மெடல்ஸ். இது ஒரு ரீசைக்கிளுக்கான நல்ல உதாரணமாக நீங்க குறிப்பிட்டு. ரைட். லாஸ்டா ஐசிடியோட தொடர்புபட்ட வேலை வாய்ப்பு. ஐசிடி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே வேலை மட்டும் இல்ல, பல வேலைகள் இருக்கு. அதுல ஒன்று கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ். கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமிங் எழுதுறால தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் சொல்றேன். அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலைஸ். கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ற ஆளும் அதை டிசைன் பண்ற ஆளும் தான் சிஸ்டம் அனலைஸ்ட். டேட்டா கம்யூனிகேஷன் அனலைஸ்ட். இவர் வந்து கூடுதல் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ்ல டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் பகுப்பாய்வு செய்யறதுக்கு யூஸ் பண்ணப்படுறாள் தான் டேட்டா கம்யூனிகேஷன் அனலைஸ்ட். டேட்டா பேஸ் ப்ரோக்ராமர் உங்களுக்கு தெரியும். தரவுத்தளங்கள் ஒன்று இருக்கு, அது இப்ப படிப்போம். தரவுத்தளத்தை மேனேஜ் பண்ற ஆள் தான் டேட்டா பேஸ் ப்ரோக்ராம், அதை உருவாக்குற ஆள். தரவுத்தளங்கள் தான் தரவுகளை சேகரித்து வச்சிருக்கிற இடம் தான் ஒரு தரவுத்தளம். அதை ப்ரோக்ராம் பண்றால் தரவுத்தளம். உங்களுக்கு தெரியும் வலைத்தள விருத்தியாளர், வலைத்தளங்களை வெப்சைட்ஸ் டெவலப் பண்றால் வெப்சைட் டெவலப்பர்ஸ். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா ஒரு நிறுவனமா இருந்தா அதுல ரெண்டுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை ஒரு நெட்வொர்க்ல வலையமைப்புல இணைச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஏற்படுற கோளாறுகளை சரி செய்யறதும் அதை பல கம்ப்யூட்டர்ஸை இணைக்கிறதுக்கு ஆன வேலைகளை பார்க்குற ஆளுன்னா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு தெரியும், மென்பொருட்களை கிரியேட் பண்றது. அது எப்படிப்பட்ட மென்பொருளா இருந்தாலும் அதை கிரியேட் பண்ற ஆட்கள் பொறியியலாளர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், அதாவது மொபைல் போன்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸை கிரியேட் பண்ற ஆள் தான் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர். ரைட். இதோட காம்பிடென்சி 8 உங்களுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னும் சில வீடியோஸ் வர இருக்குது. உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதே போல ஷேர்களையும் செஞ்சு சப்போர்ட் தாங்க. இறுதியாக 23ஆம் தேதி எக்ஸாம் நடைபெறும் வரைக்கும் அதுக்கான வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று, MCQ சீரிஸ் ஒன்று வழங்கப்படுத்துவதற்கான வகுப்பும் நடைபெறும். அது ஜூம்ல செய்யறதா அல்லது யூடியூப்ல செய்யறதாண்டு பின்னர் ஆராயப்படும். நான் சொன்ன இந்த முக்கியமாக இந்த வீடியோ பதிவிடுவதற்கான நோக்கம் வந்து இலவசமாக எல்லாரும் பயனடைந்தோம்னால். அண்ட் அடுத்தது இந்த நோட்ஸுக்கு மேலதிகமா நான் கதைக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்க. விளக்கம் எழுத கேட்டா இவ்வாறான டீட்டெயில்ஸை நீங்க கொடுக்கறது மூலமா மட்டும்தான் மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் நோட்ஸ் தந்தாலும் மேலதிகமாக இந்த வீடியோ விளக்கங்கள் பதிவிடப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து வீடியோஸையும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இணைந்திருந்ததற்கு நன்றி. இது ஒரு போட்டி பரீட்சை இல்லை, அதனால நீங்க அநேகமாக ஷேர் பண்ணி எல்லோரும் பயனடைய வகையில, எல்லாருமே பாஸ் பண்ணக்கூடிய வகையில இந்த வீடியோக்கு அமைக்கப்படுது. பொதுவாக 100 வீதமான சிலபஸ் கவர் பண்ண இயலாது, உங்களுக்கு தெரியும். 85 வீதமான சிலபஸை கவர் பண்ணி கொண்டுதான் இந்த கிளாஸ் நடைபெறுது. அதனால அதிகமாக ஷேர் பண்ணி கொள்ளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா பர்சனலா மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அநேகமாக மெசேஜ் ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இதுல ஏற்படுற குறை நிறைகளை தயவு செஞ்சு தெரிவித்துக் கொள்ளுங்க கொமெண்ட் மூலமாகவும். அதே போல ரிசோர்சஸ் எங்களோட மேன்ஸ் காலேஜ் ஃப்ரீ ஜிட் கிளாஸ் சேனல்ல ஜாயின் பண்றது மூலமாக இதுக்குரிய PDFஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல டெலிகிராம் சேனல், இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றது மூலமாக அதற்கு லிங்க் மூலமா நீங்க டெலிகிராமுக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கான PDFs வழங்கப்படுது. அதே போல கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டு அதுக்கான PDFs வழங்கப்படும். எடுத்து படித்துக் கொள்ளுங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ சீரிஸ் ஃபைல சந்தி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.